டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா காவல் நிலையத்திற்கு ரத்த கரை படிந்த அரிவாளோடு வந்த நபர் ஒருவர் தான் 3 பேரை கொலை செய்து விட்டதாக கூறி அதிர்ச்சி கொடுத்தார். உடனே அவரிடம் இருந்த அரிவாளை பிடுங்கிய போலீசார் என்ன நடந்தது என விசாரித்த நிலையில் அவர் கொடுத்த வாக்குமூலத்தை கேட்டு நடுநடுங்கி போகினர். திருவிருந்தாள்புரம் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரவேலு என்பவருக்கு கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பாக பூங்கொடி என்பவரோடு திருமணம் நடந்து முடிந்த நிலையில் 10 மற்றும் 7 வயதில் 2 மகள்கள் இருந்தனர். எடுத்த எடுப்புக்கெல்லாம் சந்தேகப்படும் குணம் கொண்ட சுந்தரவேலு சிங்கப்பூரில் வேலை செய்து வந்த நிலையில் வருடத்திற்கு 1 அல்லது 2 முறை மட்டுமே வீட்டுக்கு வருவார் என சொல்லப்படுகிறது. அந்த நேரங்களிலும் மனைவி மீது சந்தேகம் கொண்டு வாக்குவாதம் செய்வதை வாடிக்கையாக வைத்திருந்த அவர் சில நேரங்களில் கை நீட்டி அடித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக நீண்ட விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்த அவர் வழக்கம் போல மனைவி மீது சந்தேகம் கொண்டு அடித்து துன்புறுத்தியதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் எல்லை மீறி போன சுந்தரவேலு தனது மனைவியோடு பேசும் ஆண் உறவினர்கள், கடை வியாபாரிகள் என அனைவரிடமும் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இப்படி கணவனின் சந்தேக புத்தியால் தினம் தினம் நரக வேதனையை அனுபவித்தாலும் தனது மகள்களின் எதிர்காலத்தை எண்ணி அமைதியாக இருந்து வந்திருக்கிறார் பூங்கொடி. இந்த நிலையில் சம்பவத்தன்று வழக்கம் போல தனது மகள்களின் வாழ்க்கையை எண்ணிக்கொண்டே கண்ணுறங்கி இருக்கிறார் பூங்கொடி. அம்மாவை கட்டி அணைத்துக் கொண்டு 2 குழந்தைகளும் உறங்கிவிட சந்தேகம் தலைக்கு ஏறி பித்து பிடித்ததை போல சுற்றி கொண்டிருந்திருக்கிறான் சுந்தரவேலு. அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த பூங்கொடியையும் குழந்தைகளையும் உற்று உற்று பார்த்த அவன் திடீரென அடுப்பாங்கரையில் இருந்த அம்மிக்கல்லை தூக்கி வந்து பூங்கொடியின் தலையில் போட்டு கொலை செய்திருக்கிறார். தொடர்ந்து உடனடியாக அரிவாளால் சகட்டு மேனிக்கு வெட்டி அவன் இதை எதையுமே அறியாமல் தாயருகே படுத்திருந்த தனது குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. மனைவி மற்றும் குழந்தைகளை இப்படி துடிக்க துடிக்க வெட்டி கொன்றதாக சுந்தரவேலு கூறியதை கேட்டு படபடத்து போன போலீசார் உடனடியாக அவரது வீட்டுக்கு சென்று ரத்த வெள்ளத்தில் கிடந்த 3 உடல்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தில் மாவட்ட எஸ்பி கண்ணன் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் சுந்தரவேலு மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக அருப்புக்கோட்டை செய்தியாளர் அருண் பிரகாஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.